ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. திருவல்லிக்கேணி அம்மாள் வார்த்தை 68. திருவல்லிக்கேணி பெண் பிள்ளை ரகசியம் 68. திருமேனி காத்தேனோ கொடவரை போலே. திருமேனி காத்தேனோ கொடவரை போலே. யாருடைய திருமேனியை காப்பாற்றினார்கள்? யார் அந்த கொடவர்கள்? இந்த சரித்திரத்தை அனுபவிப்பதற்கு முன்னால் ஒரு முக்கியமான விஷயத்தை அடியார்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய குரு பரம்பரையாகட்டும், நம்மிடத்தில் இருக்கக்கூடிய இந்த சரித்திர பாகங்கள், அவற்றுக்குள்ளே சில முரண்பாடுகள் இருக்கும். ஒரு இடத்தில் இப்படி சொல்லியிருக்கலாம், இன்னொரு புத்தகத்தில் இப்படி இருக்கலாம். ஆனா ஒன்று கவனமாக வைத்துக் கொள்ளுங்கள், ஆழ்வார் பாசுரங்களிலேயோ ஆச்சாரியார்களுடைய ஸ்ரீசூக்திகளிலேயோ மாற்றம் இருக்காது. அப்ப ஞானத்தை கொடுப்பதிலே எந்த விதமான மாற்றமும் மாற்று கருத்துக்களும் இருக்காது. அவரவர்கள் சொன்னது அப்படி அப்படியே இருக்கும். ஆனா அவர்களுடைய வாழ்நாள் காலம், அவர்களுடைய சரித்திர பாகம், இதையெல்லாம் அவ்வளவாக அதற்கு முக்கியத்துவம் கொடுக்கவில்லை நம் முன்னோர்கள். பகவத் பக்தி, பகவத் ஞானம், அவனை குறித்த ஞானம், அவனை அடைய வேண்டும், இதுலதான் கவனமாக இருந்தார்களே தவிர அவர்கள் யாருக்குமே தங்களுடைய சரித்திரமோ வரலாறு எழுதி வைப்பதோ இதெல்லாம் அவர்களுக்கு குறிக்கோளாக இருந்ததில்லை. ஏன் இவ்வளவு பீட்டிகை போட்டு சொல்லுகிறேன் என்றால், உங்க எல்லாருக்கும் பொதுவாக தெரிந்திருக்கும், ஸ்ரீரங்கத்திலே முகமதியர்கள், துலுக்கர்களுடைய படையெடுப்பு நிகழ்ந்தது அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கோம். கீழே பல சரித்திரம் பார்த்திருக்கோம். 1312, 19, அப்புறம் 1323. அதுல உலுக்கான், மாலிக் காபூர் அப்படின்னு ஒரு 2 பேர், அவர்களுடைய அந்த படையெடுப்பு காலங்கள். அதிலே உலுக்கானுடைய படையெடுப்பு 1323 மிகவும் கொடுமையானது. பல துன்பமான விஷயங்கள், நாமெல்லாம் இன்னைக்கு படிக்க கூட முடியாத அளவுக்கு துன்பங்கள் நிகழ்த்தப்பட்டன திருவரங்கம் கோவிலிலே. அது 1323 தான் திருவரங்கநாதனை பிள்ளைலோகாச்சாரியார் எழுந்தருள பண்ணி கொண்டு போய் அங்கிருந்து பரமபதம் அடைந்தார் பிள்ளைலோகாச்சாரியார். ஆனா நம்பெருமாள் யாத்திரையாக சென்று அங்கிருந்து நேரடியாக கோழிக்கோடு அப்படி போய் திருக்கணாம்பி என்ற இடம், அந்த இடத்துக்கெல்லாம் போய் அங்கிருந்து பெருமாள் திருமலையில சில நாட்கள் இருந்து திரும்பவும் செஞ்சிக்கு வந்து, செஞ்சியில இருந்து பெருமாள் திருவரங்கத்துக்கு 1371 திரும்பி வந்தார் அப்படிங்கிறது ரொம்ப பிரபலமாக அனைவருமாக சொல்லக்கூடிய உயர்ந்ததான ஒரு சரித்திரம். இது யதீந்திர பிரவண பிரபாவம் அப்படிங்கிற இடத்துல காட்டப்படுகிறது. ஆனா இதே போல திருவரங்கநாதனுடைய உலாவிலே இன்னொரு சரித்திரமும் உண்டு. அதற்கு சான்று எப்படி பார்க்கறதுன்னு கேட்டா, உள்ளே துலுக்க நாச்சியார் அப்படின்னு ஒருத்தினுடைய ஒரு பக்தையினுடைய சந்நிதி இருக்கிறது. இன்னைக்கு பகல் 10 மண்டபம், அர்ஜுன மண்டபம்னு சொல்றோம் இல்லையா? நாம இப்படி நேரா பகல் 10 மண்டபத்துக்குள்ள நுழைஞ்சோம்னா இடது பக்கத்துல சேரகுலவல்லி நாச்சியாருடைய சந்நிதி, நடுவுல மண்டபம், வலது பக்கத்துல துலுக்க நாச்சியார் சந்நிதின்னு ஒரு செவரிலே ஒரு ஓவியம் வரைந்திருப்பார்கள். சுவாமி, துலுக்க நாச்சியாரா? ஸ்ரீரங்கம் கோயிலுக்குள்ளையா? அதே போல மேலக்கோட்டை திருநாராயணபுரத்திலையும் பிபி நாச்சியார் அப்படின்னு அங்கேயும் ஒரு சரித்திரம் உண்டு. கிட்டத்தட்ட இப்ப அடியன் சொல்ல போற இந்த சரித்திரம் அங்கேயும் இதே போல கிட்டத்தட்ட சொல்லப்படுகிறது. அது ராமானுஜர் காலத்துல நடந்தது. செல்வப்பிள்ளை அவருடைய விக்கிரகத்தை கொண்டு போக டில்லி சுல்தான் இடத்துல இருக்க, அவளுடைய பெண் அதுல ஆசைப்பட்டாள். ராமானுஜர் போய் அவரை பிரார்த்திக்க, அவனை ராஜாவை கேட்க, அதுக்கப்புறம் நீ வா அப்படின்னு கூப்பிட்ட உடனே பெருமாள் வந்துட்டார், எடுத்துட்டு வந்தார். இந்த பெண் பின்னாடியே வந்தாள். வந்தவள் கடைசியில அவளை திருமேனியாக்கி விக்கிரகமாக்கி அவளுடைய திருவடியிலேயே, செல்வப்பிள்ளையுடைய திருவடியிலேயே சேர்த்து விட்டார் அப்படின்னு ஒரு சரித்திரம் உங்க எல்லாருக்கும் கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? அது ராமானுஜர் காலத்தில் நடந்தது. பிள்ளைலோகாச்சாரியார் அவருடைய வேதாந்த தேசிகர் காலத்துலதான் இந்த நம்பெருமாள் 48 வருஷம் உலா போனது.
ஆனா ராமானுஜர் காலத்துல திருவரங்கநாதன் எங்கனா வெளியில போனாரா, துலுக்கர்கள் படையெடுப்பு இருந்ததா அப்படின்னு எல்லாம் விசாரம் பண்ணினால் அதெல்லாம் பெரிய வரலாற்று விசாரங்கள். சில இடங்களிலே இப்படியும் அப்படியுமாக இருக்கலாம், அது நமக்கு தெரியாது. ஆனா இதற்கு இப்ப நான் சொல்ல போற சரித்திரத்திற்கு சான்று எங்க இருக்கு அப்படின்னு சொன்னால், முக்கியமாக இது வரலாற்று ஆசிரியர்கள் எழுதினதும் கோயிலொழுகு அப்படின்னு இருக்கு இல்லையா. அந்த கோயிலொழுகு அப்படிங்கிறது ஒரு பிரமாணம், அதுல சொல்லப்பட்டிருக்கிறதுன்னு சொல்லுகிறார்கள் இந்த சரித்திரம். அதே போல டாக்டர் எஸ் கிருஷ்ணசுவாமி ஐயங்கார் அப்படின்னு சுவாமி, சவுத் இந்தியா அண்ட் ஹர் முஹம்மடன் இன்வேடர்ஸ் அப்படிங்கிற ஒரு புத்தகம். அந்த புத்தகத்துல த சாக் ஆஃப் ஸ்ரீரங்கம், திருவரங்க கொள்ளை அப்படிங்கிற தலைப்பிலே சில கருத்துக்கள் சொல்ல, அதையெல்லாம் எடுத்து பிற்காலத்தில் உங்க எல்லாருக்குமே தெரியும், ஸ்ரீ வேணுகோபாலன் அப்படின்னு ஒருத்தர் திருவரங்கன் உலா அப்படின்னு ஒரு கதையாகவே அதை எழுதினார். அதுல சில விஷயங்கள் அவர் புது கதாபாத்திரங்கள் எல்லாம் சேர்த்து போட்டிருக்கலாம். ஆனா அவர்களும் சில ஆராய்ச்சி செய்திருக்கிறார்கள். இது கொஞ்சம் வரலாற்று ஆராய்ச்சியாளர்களுக்கு சம்பந்தப்பட்ட விஷயம், நமக்கு அது முக்கியம் அல்ல. இங்க சொல்லப்பட்ட விஷயம் என்னன்னு மாத்திரம் பார்ப்போம், அதை மாத்திரம் மனசுல பதிந்து கொள்ளுங்கள். அதனால இது எப்படி நடந்திருக்கும், அதுவா இதுவான்ற கேள்வி எல்லாம் விட்டுருவோம். நம்பெருமாளை உயிரை கொடுத்து ரட்சித்திருக்கிறார்கள். செல்வப்பிள்ளையை பல பேர் காப்பாற்றி இருக்கிறார்கள். இந்த திருவரங்கநாதன் அழகிய மணவாளன், இன்னைக்கு நம்ம சேவிக்கிற இந்த நம்பெருமாள், அவரை எத்தனை பேர் இந்த துருக்கர்களிடத்திலிருந்து எப்படியெல்லாம் உயிரை கொடுத்து காப்பாற்றினார்கள் அப்படிங்கறதான் அந்த கோயில் ஒழுகு. அந்த சரித்திரத்தை நீங்கெல்லாம் வாசிக்கணும், பெரியவர்கள் சொல்ல கேளுங்கள். இப்ப சரித்திரத்துக்கு வரும். திருமேனி காத்தேனோ கொடவரை போலே. இங்க திருமேனின்னு சொல்றது யாரு தெரியுமா? நம்பெருமாள் விக்கிரகம். நம்பெருமாள் விக்கிரகத்தை சிலைன்னு சொல்லலாமா? சொல்லக்கூடாது, அதை திருமேனின்னு தானே சொல்லணும் இல்லையா, உயர்ந்தது. அந்த அழகிய மணவாளன் அந்த பெருமாள் நம்பெருமாள், அவருடைய அழகான திருமேனி, அதை காப்பாற்றினார்கள் கொடவர்கள். இப்ப சரித்திரத்தை சொல்லுகிறேன். துருக்கர்களுடைய படையெடுப்பு எந்த காலம் எந்த வருஷம் அதெல்லாம் விட்டுருவோம். துருக்கர்களுடைய படையெடுப்பு, அந்த படையெடுப்பு காலத்துல எல்லா கோவில்களையும் கொள்ளையடித்தார்கள், சூறையாடினார்கள். அங்க இருக்கக்கூடிய விக்கிரகங்கள், சிலைகள், ஆபரணங்களை எல்லாம் கொள்ளையடித்து இப்படியெல்லாம் வாழ்ந்தார்கள். அப்படிதான் திருவரங்கத்தில் இருக்கக்கூடிய நம்பெருமாளுடைய திருமேனி விக்கிரகம், அதனையும் விலை உயர்ந்த பொருட்களையும் டெல்லியில் இருக்கக்கூடிய சுல்தான் அவனுடைய ஆட்கள் எல்லாம் கொள்ளையடித்து அதை கொண்டு போய் டெல்லியில் இருக்கக்கூடிய சுல்தான் இடத்தில் சேர்த்து விட்டார்கள். அவன் பெரிய கிடங்கு வச்சிருக்கான். இன்னைக்கும் நீங்க ஒரு இடமா வடக்கு தேசங்கள்ல போய் பாருங்க, உள்ள பார்த்தா கோயில் இருக்கு, வெளியில வேற என்னவோ கட்டி வச்சிருக்கான் இல்லையா. இதெல்லாம் நடந்து இருக்கிறதுன்றதுக்கு சான்று தானே. அதுபோல இன்னைக்கு நீங்க லண்டன்ல போனீங்கன்னாக்கா அந்த மியூசியம்ல போனா இங்க கொள்ளையடிக்கப்பட்ட எவ்வளவோ விஷயங்கள் அங்க இருக்குன்னு இப்ப செய்திகள் வருகிறது, பாக்குறோம் இல்லையா. அதெல்லாம் மனசுல வைத்துக்கிட்டு கேளுங்க. இந்த டெல்லி சுல்தான் இடத்துல கொண்டு போய் நம்பெருமாளை அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு குடம் ஸ்டோர் ரூம்ல போய் வச்சு விட்டார்கள். அந்த சுல்தானுக்கு ஒரு பெண் இருக்கிறாள், இஸ்லாமிய பெண், சுரதானி அப்படின்னு அந்த பெண்ணுக்கு பேர். சுரதானி அப்படின்னு அந்த பெண்ணுக்கு பேர். அவளுக்கு இந்த நம்பெருமாளுடைய திருமேனியில அவ்வளவு ஆசை, பக்தி, பிரீத்தி வந்து விட்டது. காதலிக்க ஆரம்பித்து விட்டாள் நம்பெருமாளையே. அவ பாட்டுக்கு தான் படுத்துக்க கூடிய அறை, அவளுடைய பெட்ரூம், அங்க போயிட்டே இருந்த பெருமாள். ஆச்சாரிய புருஷர்கள் எல்லாம் இவரை இவ்வளவு பத்திரமா பாத்துக்கிட்டா, இவர் கடைசியில அந்த சுரதானி என்ற பெண்ணினுடைய படுக்கை அறைக்கே போயிட்டார். அவளோட ஆனந்தமா இருக்கார் பெருமாள். அவளை அனுபவிக்கிறார் பெருமாளை. பெருமாளும் அவளுக்கு விசேஷமான அனுகிரகங்களை எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கார். கரம்பனூர் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, திருக்கரம்பனூர், அங்க இருக்கக்கூடிய ஒரு பெண் பிள்ளை, அவளுக்கு நம்பெருமாள் விக்கிரகத்துல ரொம்ப ஆசை. அந்த திருமேனியில அந்த நம்பெருமாள் இடத்துல இந்த மாதிரி சுல்தான் கொண்டு போயிட்டான் உடனே இந்த பெண் ஒரு துலுக்க பெண்ணினுடைய வேஷத்தை அணிந்து கொண்டு நேர தில்லிக்கு போறாள். அந்த இடத்துல போய் உள்ள போய் பார்க்கறா, நாட்டியம் ஆடி எல்லாம் தெரிஞ்சு உள்ள பார்த்தா ஆமா நம்பெருமாள் இருக்கிறார், இந்த பெண் இடத்துல இருக்கிறாள்னு தெரிஞ்ச உடனே அந்த பெண் திரும்பவும் வந்து ஊர்ல இருக்கக்கூடிய திருவரங்கத்துல இருக்கக்கூடிய ஸ்தலத்தார்கள் இடத்துல எல்லாம் இந்த மாதிரி அங்க இருக்கார் நம்பெருமாள், அவரை எப்படியாவது கொண்டு வரணும் அப்படின்னு சொல்ல, இங்க இருந்து ஒரு 60 பேர் கிளம்பி போறாங்க. நல்ல நாட்டியம் ஆட தெரிந்தவர்கள், கானம் பாட தெரிந்தவர்கள். அவர்கள் எல்லாம் போய் அந்த சுல்தானை தங்களுடைய ஆடல்களாலும் பாடல்களாலும் கவருகிறார்கள், வசப்படுத்துறாங்க.
வசப்படுத்திட்டு என்ன வேணும் உங்களுக்குன்னு கேட்கிறார். எங்க பெருமாளை கொடுத்துரும், நம்பெருமாளை கொடுத்துரு தயவு செய்து அப்படின்னு கேட்க, உங்கள் தெய்வத்தை அழையுங்கோள், கூப்பிடுங்கோ, கூப்பிட்டு அந்த பெருமாள் வந்தா கூப்பிட்டு போங்கோ அப்படின்னு சொல்லிட்டார். ஆனா இவங்க போக முடியாது இல்ல பெருமாள் இருக்கிற இடம். ஏன்னா சுரதானி அவ ராஜகுமாரி, அவ இருக்கிற அந்த புறத்துக்குள்ள விடுவாங்களா? இவர்களெல்லாம் வெளியில இருந்து பகவானிடை குறித்து தேவகானத்துல அந்த பகவானை குறித்து உயர்ந்த ஸ்தோத்திரங்களை பாடி அந்த பகவானை அழைக்க, அந்த பெருமாள் சுரதானி நன்றாக தூங்கிக் கொண்டிருக்கும் பொழுது, அவள் மனசும் வருத்தப்படக்கூடாது இல்லையா, அவள் நன்றாக தூங்கிக் கொண்டிருக்கும் போது அந்த பெருமாள் இவர்களிடத்திலே வந்துவிட, இரவோடு இரவாக அந்த பெருமாளை எடுத்துக்கொண்டு வேகமாக வெகு தூரம் வந்துவிட்டார்கள். பொழுது விடிந்து இந்த பெண் சுரதானி பார்க்கிறாள், பெருமாளை காணவில்லை. அப்பாவிடத்துல போய், அப்பா நான் ஆசையா வச்சிருந்தனே அவரை காணமே, என்னால உயிரோட வாழ முடியாது அவர் இல்லாம அப்படின்னு அந்த பெண் சொல்ல, பொண்ணு ஆசைப்பட்டா விடுவானா? சுல்தானா இருந்தா கூட என்ன பண்றதுன்னு பார்த்தான். ஓஹோ, இவர்கள் தான் நேத்திக்கு வந்து கேட்டாங்களே, அவங்க தான் கொண்டு போயிருப்பார்கள் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அவளை ஒரு உயர்ந்த மூடு பல்லக்கில் அந்த பொண்ணை உட்கார வச்சு சுரதானிய பெரிய படை ஒன்றை கொடுத்து, கீழே போங்கோ, தெற்கு திசையில போய் அந்த ஸ்ரீரங்கம் அப்படின்னு சொன்னாங்க அவங்கெல்லாம், அந்த ஊருக்கு போங்கோ, அங்க போய் அந்த விக்கிரகத்தை மீட்டு கொண்டு வாருங்கள்னா அந்த பொண்ணு நானும் போறேன்னு பல்லக்கில் உட்கார்ந்து அந்த பொண்ணு போயிட்டான். ஆனா பெருமாளை எழுந்துருள பண்ணி கொண்டு வந்தாங்க இல்லையா, அவர்கள் அங்கிருந்து திருவேங்கடம் வரைக்கும் வந்துட்டாங்க. அன்னைக்கு திருவேங்கடம் தான் பாதுகாப்பான இடம், யாரும் போக மாட்டான். ரொம்ப பேர் அங்க விஷ ஜந்துக்கள் இருக்கிற இடம், விஷக்கிருமிகள், அந்த மாதிரி நோய்வாய்ப்படக்கூடிய இடம், வனவிலங்குகள், அதனால ரொம்ப பேர் போக மாட்டாங்க. அந்த இடம் வந்த உடனே பாக்குறாங்க என்ன பண்ணலாம். ஒரு 3 பேர் துலுக்கர்கள் பின்னாடியே துரத்திட்டு வரான், படை வீரர்கள் எல்லாம். அங்க இருக்கக்கூடியவர்கள் அந்தணர்கள் 3 பேர். இதுதான் கவனமா எடுத்துக்கணும், இதுதான் சரித்திரம். கொடவர்கள் அப்படின்னு அவர்களுக்கு பேர். கொடவர் வகை, அந்தணர்களுக்குள்ள பல வகைகள் இருக்கு இல்லையா, அதுல கொடவர்கள் அப்படிங்கிற அந்த வகையை சேர்ந்த அந்தணர்கள். அவர்கள் நம்பெருமாளை எழுந்துருள பண்ணி கொண்டு திருவேங்கட மலைக்கு மேல கொண்டு போயிட்டாங்க. மற்றவங்களெல்லாம் திருவரங்கத்துக்கு போங்கோ அப்படின்னு அனுப்பிச்சிட்டாங்க. இப்ப இந்த துலுக்கர்கள் வந்தார்கள் படையில, கீழே வந்து மலையடிவாரத்துல சுத்தி சுத்தி தேடி பாக்குறாங்க, ஒன்னும் காணோம். சரி ஒன்னும் இல்லையேன்னு தொடர்ந்து போய் ஸ்ரீரங்கத்துல போய் பார்த்தாலும் பெருமாள் வரல. அப்ப ஏதோ தவறான செய்தி, எங்க போனார் என்னன்னு தெரியலை, அந்த பெருமாள் எங்க போனார்னே தெரியலையே அப்படின்னு இவர்கள் எல்லாம் இருக்க, அந்த பெண் சுரதானி, அந்த பெண் இவ்வளவு தூரம் வந்தோம் ஸ்ரீரங்கத்துக்கு அந்த பெருமாள் வரலை, உடனே எவ்வளவு பக்தி அந்த பெண்ணுக்கு இருந்திருக்கும். அந்த பெண் அந்த பகவானையே நினைத்து ஏங்கி, அவர்கள் சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் இல்லமா அவர் எங்க போனார் தெரியலன்னு உடனே அந்த பெண் பகவானுடைய பிரிவை தாங்க முடியாமல் அங்கேயே சரீரத்தை விட்டுவிட்டாள் ஸ்ரீரங்கத்திலேயே. அவள் தான் சுரதானி. இன்னைக்கு நான் அடியன் முதல்ல சொன்னேன் இல்லையா, துலுக்க நாச்சியார்னு, அந்த பெண்ணினுடைய அந்த வரைபடம் தான் இன்னைக்கு அந்த அர்ஜுன மண்டபத்துல, பகல்பத்து மண்டபத்துக்கு பக்கத்துல துலுக்க நாச்சியார் அப்படின்னு அந்த பெண்ணுக்கு அவ்வளவு மரியாதை கொடுக்கப்பட்டு இருக்கிறது. என்னதான் இருந்தாலும் அவள் பகவானிடத்துல பக்தியோடு இருந்தவள் இல்லையா, ஒரு மீரா போல, ஒரு ஆண்டாளை போல, அதனால சொல்லுகிறார்கள். சரி என்ன நடந்தது இங்கே? நீங்க கொஞ்சம் அதிகமான நேரம் எடுக்கலாம், ஆனா கதையை கேட்டுருவோம், சரித்திரத்தை கேட்டுருவோம். இப்ப மலையடிவாரத்துல துலுக்கர்கள் தேடிட்டு ஊருக்கு போயிட்டாங்க, கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனா இந்த கொடவர்கள் 3 பேர் பெருமாளை கொண்டு போனாங்க இல்ல, அவங்களுக்கு பயம் வெளியில வைக்கிறதுக்கு, பெருமாளை காப்பாத்தனமே என்ன பண்றது. இப்படித்தான் ஆழ்வாரை காப்பாற்றிய சரித்திரம் அடுத்து பார்க்க போறோம், வரப்போகிறது, அப்ப பார்க்க போறீங்க. அத போல இவர்கள் என்ன பண்ணாங்க, மலைக்கு மேல போன உடனே 3 பேர்ல ஒருத்தர் பெரியவர், அவர் என்ன பண்ணார், அங்க இருக்கக்கூடிய செடி கொடிகளை எல்லாம் தன்னோட சேர்த்து கட்டிக்கிட்டு மலை மேல இருந்து கீழே மலை தாழ்வரை அதுக்குள்ள இறங்குறார். கீழே அப்படியே மலை உச்சியில இருந்து அவங்க 2 பேர் இவரை இறக்குறாங்க, கீழே இறங்குறார். இறங்கி ஒரு இடத்துல போனாக்க ஒரே உடம்பெல்லாம் கீரல் அடி ரணப்பட்டு ஒரு இடத்துல பெருமாளை பத்திரமா வச்சுட்டார். ஆனா இவர் பட்ட அடிகளால அங்கேயே உயிரை மாய்த்து விட்டார், உயிரை விட்டுட்டார், சரீரத்தை விட்டுட்டார். மற்ற 2 பேரும் என்ன ஆச்சுன்னு தெரியலையேன்னு கொஞ்சம் பிரதானமாக அப்படியே சரிவுல மெல்ல மெல்லமா இறங்கி இறங்கி வந்து பார்த்தா பெரியவர் பரம போயிச்சுட்டார். அவருக்கு சம்ஸ்காரங்களை எல்லாம் பண்ணினார்கள்.
பெருமாளுக்கு அங்க இருக்கக்கூடிய கிடைச்ச கிழங்கு, பாய், பழ வகைகள் அதை வச்சு பெருமாளுக்கு அம்சம் பண்ணி இவர்கள் சாப்பிட்டு கொண்டு அங்கேயே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அந்த காட்டு பிரதேசத்திலேயே. அதுல மூத்தவர் அவரும் இறந்துட்டார். 3 பேர்ல ஒருத்தர் முதலே இறந்துட்டார். மீதம் இருக்கிற 2 பேர்ல ஒரு வயசானவர் மூத்தவர் அவரும் இறந்துட்டார். மீதி இருக்கிற ஒருத்தர் அந்த பெருமாளுக்கு கிடைச்சதை அம்சம் பண்ணிட்டு அந்த மலையடிவாரத்தில் அந்த மலை தாழ்வரையில இங்கே ஒரு குகை மாதிரி ஒரு இடத்துல அங்கேயே வாழ்ந்து கொண்டு இருந்து இருக்கிறார். அவருக்கு கிட்டத்தட்ட ரொம்ப வயதான பிற்பாடு 80 வயசு கிட்ட. அவர் அங்கேயும் இங்கேயும் தெரியறத பார்த்து காட்டுல வாழக்கூடிய வேடர்கள், இருளர்கள்னு சொல்றோம், அவங்கெல்லாம் பார்த்து யார் சாமி நீன்னு கேட்க அவர் சரித்திரத்தை சொல்ல அவர்கள் பத்திரமாக அவரையும் அந்த பெருமாளையும் வெளியிலே கொண்டு வந்து பக்கத்துல இருக்கக்கூடிய சந்திரகிரி அந்த ராஜாவினிடத்துல கொண்டு போய் இது போல இவர் அங்க இருந்தார் காட்டுல இந்த பெருமாளை வச்சுக்கிட்டுன்னு சொல்ல அந்த பெருமாளோட சந்திரகிரியில அந்த வயோதிகர் தங்கி இருந்தார். அதுக்கு அப்புறமா தான் செஞ்சி கோபண்ண உடையார், இந்த சரித்திரம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. செஞ்சியில ராஜாவா தளபதியா இருந்தவர் கோபண்ண உடையார்னு அவர் தான் யாத்திரையா வரார் திருமலைக்கு. இந்த மாதிரி நம்பெருமாள் சந்திரகிரியில இருக்கிறார்னு கேள்விப்பட்டு சந்திரகிரியில பெருமாளை வந்து சேவிக்கிறார், பார்க்கிறார். அதுக்கப்புறமா அவர் அங்க இருந்து செஞ்சிக்கு கொண்டு வந்து செஞ்சியில இருந்து அப்புறமா திருவரங்கத்துக்கு நம்பெருமாள் வந்து சேர்ந்தார் அப்படிங்கிறது சரித்திரம். இதுல எது முக்கியமா நம்ம பார்க்கணும்? 2 விஷயம். ஒன்னு, சுரதானி அந்த பெண் தான் நம்பெருமாளை விட்டு பிரிந்திருக்க முடியாமல் தன் உயிரையே மாய்த்து கொண்டாள். அவள் இன்னைக்கு துலுக்க நாச்சியார் அப்படின்னு அர்ஜுன மண்டபத்துல பகல் 10 மண்டபத்துக்கு பக்கத்துல அவளுக்கு வரைபடத்துல இன்னைக்கு ஒரு கோயிலா மாதிரி வச்சிருக்காங்க இல்லையா? அவ்வளவு முக்கியமா யாரும் உள்ள இருக்கணுமே, உள்ள வச்சிருக்காங்க பாருங்க, இடம் கொடுக்கப்பட்டு இருக்கிறாள். இன்னொருத்தர்கள் இந்த 3 பேர் கொடவர்கள் அப்படின்ற அந்தனவர்கள். அவர்கள் தங்களுடைய உயிரையும் மதிக்காமல் அல்ல நம்பெருமாளுடைய திருமேனியை காப்பாத்தி இருக்காங்க. நாம இன்னைக்கு மலையில போறோம், திருமலையில போகும்போது அங்கிருந்து இந்த பள்ளத்தாக்கெல்லாம் பார்த்தா பயமா இருக்கு. வண்டியில போகும்போதே அப்படி கீழே அந்த ஹேர்பின் பெண்ட்ல திரும்பினாவே பயமா இருக்கு. இவங்க இந்த பெருமாளை காப்பாத்தனம்னா அந்த பள்ளத்தாக்குல இறங்கி எவ்வளவு அடிகளை பட்டு உயிரையும் பொருட்படுத்தாமல் 2 பேர் உயிரையே விட்டுருக்காங்க. அப்படி இருந்து அந்த நம்பெருமாளை ரட்சித்து கொடுத்திருக்கிறார்கள் இல்லையா? இப்படி அந்த கொடவர்கள் என்ற அந்த அந்தணர்கள் தங்களுடைய உயிரையும் உடலையும் மதிக்காமல் அந்த அழகிய மணவாளன் என்ற நம்பெருமாளுடைய திருமேனியை ரட்சித்து கொடுத்தார்களே, நான் என்ன தொண்டு செய்திருக்கிறேன்? இது போல அவர்கள் கொடுத்து அந்த உயிர் விட்டு காப்பாற்றினதுன்றது என்கிட்ட இருக்கா? இல்லையே என்றுதான் திருவல்லிக்கேணி அம்மாள் இந்த வாக்கியத்திலே சொல்லுகிறாள். அடியேன் முதல்லயே சொன்னேன், இந்த சரித்திர பாகங்கள் எல்லாம் சிலது இங்கேயும் அங்கேயுமாக மாறுபட்டு இருக்கலாம். ஆனால் நமக்கு வேண்டியது இதுல முக்கியமா கருத்து என்ன எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றால், நாம எப்படி இருக்கும்? அப்படி கஷ்டப்பட்டு காப்பாற்றி கொடுக்கப்பட்ட அந்த திருமேனி விக்கிரகத்துல நமக்கு எவ்வளவு ஈடுபாடு இருக்கிறது? அதுக்கேத்த மரியாதையோட நடந்து கொள்றோமா? பக்தியோட இருக்கிறோமா? உயிரை விட்டு இல்ல ரட்சித்திருக்கிறார்கள். துலுக்கர்களுடைய படையெடுப்புல இத்தனை பேர் அழிக்கப்பட்டார்கள், இத்தனை பேர் தலை கொய்யப்பட்டார்கள், 12,000 பேர் சிவவைஷ்ணவர்கள் தலை கொய்யப்பட்டார்கள்னா கோயில் ஒழுங்குல எழுதியிருக்கே. அது முக்கியமே தவிர வரலாறுல எப்படி சொல்லியிருக்கே, அந்த இடத்துல அப்படி சொல்றீங்களா? இது சரியா, அது சரியா, பொய்யா, நாடகமா, கதையா? இதெல்லாம் கேள்வி கேட்டுக்கிட்டு இருந்தா பதில் கிடையாது. அதனால இதை சான்றோர்கள், வரலாற்று ஆராய்ச்சியாளர்கள் அவங்க இதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டோம். நாம தெரிஞ்சு கொள்ள வேண்டியது, அவர்கள் பகவானுடைய திருமேனியை ரட்சிப்பதற்கு இப்படி ஈடுபட்டார்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது நாம எந்த அளவுக்கு இன்னைக்கு கோவில்கள், திவ்ய தேசங்கள், அங்க நடக்கக்கூடிய கைங்கரியங்கள், அங்க இருக்கக்கூடிய திருமேனிகள், இதையெல்லாம் எந்த அளவுக்கு ஈடுபாட்டோட பாதுகாக்கிறோம் அப்படின்னு நாம கொஞ்சம் விசாரிச்சுக்கணும் இல்லையா? ராமானுஷர் ஆசைப்பட்ட மாதிரியோ, பிள்ளலோகாச்சாரியாரோ, தேசிகரோ இவர்களெல்லாம் பட்ட மாதிரி என்ன பண்ணியிருக்கோம்? நம்ம அதை நினைக்க வேண்டும் என்பதுதான் இதுல முக்கியம். அதனால மோதிரம் ஈந்தேனோ பட்டரை போலேன்னு போன தடவை பார்த்தோம். இப்பொழுது திருமேனி காத்தேனோ கொடவரை போலே அப்படிங்கிற சரித்திர பாகத்தை பார்த்தோம். அந்த கொடவர் அந்தணர்களை அவர்கள் உயிரை கொடுத்து ரட்சித்தார்கள் என்பதை மனசுல வச்சுக்குவோம். அடுத்தது 69வது வாக்கியமாக, சரிவில் இழிந்தேனோ தோழப்பறை போலே, சரிவில் இழிந்தேனோ தோழப்பறை போலே.
இதே போல நம்மாழ்வாரை ரட்சித்தவர்கள் அது என்ன என்று அடுத்த பதிவிலே அனுபவிப்போம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ.